கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் சூட்டு ஷர்ட் இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷா இப்போ வந்து அப்படியே ஜிகி ஜிகின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லி அனுப்புனது இல்லப்பா. இது புதுசா எடுத்தேன், போட்டுன்னு வந்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்லங்க, பாவங்க, அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முதல் மேடை எப்படி இருக்கு? வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு வந்தியா? அதெல்லாம் இது முதல் மேடை தான், அது சூப்பரா இருக்கு. படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தா ஜாலியா இருப்பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு, டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். இல்ல நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு, செருப்பு கூட போடல. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல சார், நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, அதனால பாத்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க. சரி, ஆக்சுவலா நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டா தெரியல, நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின் கேட்கலாம், வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? Am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பத்தி? இல்ல, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு, கதை ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது. ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். சோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன். சோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டின், இங்க இருக்கீங்க, இது வந்து பர்சனலான கொஸ்டின் தான் விட்டுருங்க, வேணாம், பரவாயில்ல, சரிங்களா? நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன ஏதோ ரகசியம் இருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, திடீர்னு மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிடறேன், அவ்வளவு. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணி கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்க விட்டீங்க. மத்த ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி என்ன சொல்றது, நான் பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்ல. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல, அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கோமே அப்படின்லாம். கிங்ஸ்லி கிட்ட போடுங்க.